எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாரநாதா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக எதுவும் மறைவானதில்லை. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அந்நாளிலே கர்த்தர் கொடுப்பார் என்பதை நாம் வேதத்திலே அங்கே வாசிக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழும்போது நாம் நமக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக வாழ்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து வாழுகிறவர்கள். ஆகவேதான் நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பயந்து தேவ பக்தியும் நீதியுமாய் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அங்கே தேவனுடைய வருகையை நோக்கி காத்து நடந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குமாம் என்று சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆரம்ப நாட்களில் ஆதி பெற்றோராய் இருந்த ஆதாம் ஏவாளுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்களும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாகத்தான் இருந்தார்கள். தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறவர்களாக, தேவனுக்கு தகன பலி இடுகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்நாட்களிலே தேவன் பலி செலுத்த அவர்களுக்கு சொல்லவில்லை, நியாயப்பிரமாணம் இருந்ததில்லை. ஆனால் தேவனை அங்கே ஆராதிக்கிற இருதயம் அவர்களுக்கு இருந்தது. நோவாவிலே இருந்து ஏனோக்கு என்ற மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள், தேவனோடு நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே காயினும் ஆபேலும் தேவனை தொழுது கொண்ட மனிதர்கள் தான். 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்த போனார்கள். ஆனால் ஒருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு வேளையில ஆபேல் செலுத்தின காணிக்கை அங்கே தகன பலியாக இருந்திருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆகவே தகன பலிகளை செலுத்தும் போது மிருக பலிகளை அவன் செலுத்தினான். மந்தையின் முதலீற்றை அவன் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் காயினோ நிலத்தின் கனிகளை அங்கே கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான். ஆனால் முதலீற்றானவைகளை கொடுத்தானா, முதல் தரமானதை கொடுத்தானா, அல்லது தனக்கு தேவையானவைகளை எடுத்துவிட்டு தேவையில்லாததை கர்த்தருக்கு கொடுத்தானா? வேதத்திலே எழுதப்படவில்லை. ஆனாலும் தேவன் முகத்தை பார்க்கிறார் அல்ல, மனதை பார்க்கிறார் அல்லவா? ஆகவே காயினின் அங்கே காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவன் எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட உள்ளத்தின் வாஞ்சிகளோடு காணிக்கை செலுத்தினானோ தெரியாது. ஆனால் ஆபேலோ கர்த்தருக்கு உகந்த, அவருக்கு விருப்பமான, பிரியமான அங்கே பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்கிறதை நான் நினைக்கின்றேன். ஆகவே அதனாலே தேவன் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். இந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதை கண்ட காயின் தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி என்றால் தன்னுடைய காணிக்கை, தன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவன் ஒரு பக்கத்தில் தேவனிடத்திலே தான் சென்றிருக்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏன் பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்று நிச்சயமாவே தேவன் பக்கமாய் அவன் சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்த முறை அவன் மனம் திரும்பினவனாய் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை செலுத்திருக்க வேண்டும். சில வெள்ள தவறுகள் நடந்துவிட்டால் நாம் சரிப்படுத்துகிறோம் இல்லையா? ஆகவே காயின் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தியிருக்க வேண்டும், தன்னுடைய பலியை சரிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக தன் சகோதரன் மேலே எரிச்சல் அடைகிறான், கோபம் அடைகிறான். ஆகவே தேவனை அவன் அங்கே பக்கமா சாருகிறதை விட்டுவிட்டு தன் சகோதரனை அவன் கொலை செய்து விடுகிறான். அந்த கொலையை மறைத்துவிட, மூடிவிட நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் காயினை சந்திக்கிறார். என்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லையே.
கர்த்தர் காயினை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் உன்னுடைய பலியும் ஏற்றுக்கொள்ளப்படுகும். உன் பலிகளின் நிமித்தம் நான் உன்னை கடிந்து கொள்ளேன். உன்னுடைய பலி எனக்கு முன்னாக பிரியமாயிருந்தால் அதை நான் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீயோ அங்கே உன் பலியை சரிப்படுத்தவில்லை, உன்னுடைய பலிப்பீடத்தை சரிப்படுத்தவில்லை, மாறாக மற்றவனை பழிவாங்க நினைக்கிறாய். சில வேளைகளில கர்த்தர் மற்றவனை ஆசீர்வதிக்கும் போது, மற்றவனை ஏற்றுக்கொள்ளும் போது, மற்றவர்களை தேவன் பயன்படுத்தும் போது, மற்றவர்களை தேவன் உயர்த்தும் போது நாம் அவர்கள் மேல எரிச்சல் அடைகிறோம். நாம் சில வேளைகளில தள்ளப்படுகிறதை நினைத்து, நாம் ஒதுக்கப்படுகிறதை நினைத்து, நாம் அங்கே ஆசீர்வாதத்தை காணாத போது மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறோம், குறை கூறுகிறோம், பழிவாங்க நினைக்கிறோம். அதைத்தான் காயின் செய்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள், நீங்களும் நன்மை செய்தால் உங்கள் வாழ்க்கையில மேன்மை உண்டு. சில வேளைகளில் உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் மற்றவர்கள் மேலே அங்கே எரிச்சல் அடைய வேண்டாம். உங்களை சரிப்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் பலியும் என் காணிக்கையும் அவைகளை போல ஏற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் மற்றவர்கள் மேல பொறாமை எரிச்சல் அடையல்ல, உண்மையே ஆண்டவரை நான் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே, நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகள், பலிகள் உமக்கு பிரியமானதா இருக்க, ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை போல எங்கள் ஜெபத்தை, எங்கள் ஆண்டவரை ஊழியத்தை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்கள் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வீராய். ஆண்டவரே, எங்கள் பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுவீராய். ஆண்டவரே, எரிச்சல்கள், பொறாமைகள் எங்களுக்குள்ள வேண்டாம். எங்களை நாங்களே சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்களை வழிநடத்தும். இந்த செய்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நீங்களே சரிப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.